எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூபியில் வந்து ஃபரூக்குன்னு ஒரு ஆள் ஷாம்லி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ட்ரிபிள் மர்டர் ஒரே நேரத்தில் பண்ணியிருக்கான். இது வந்து இதை பற்றி என்னங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவனோட ஒய்ஃபு தாயிரா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு வந்து 32 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து புர்கா போடலை அப்படிங்கிறதுனால வந்து அவன் வந்து இது பண்ணியிருக்கான், மர்டர் பண்ணியிருக்கான். இது வந்து என்னென்னா, இந்த ஆதார் அந்த மாதிரி சில நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது ஃபேஸு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அதை வந்து அகெயின்ஸ்டாக பேசியிருக்கான். இவங்களுக்குள்ள வந்து பல பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஃபினான்ஷியலாகவே நிறைய இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வந்து 5 குழந்தைங்க இருக்குது. 14 வயசு, 10 வயசு, 9 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் 7, 5 அப்படிங்கிற மாதிரி 5 குழந்தைங்க இருக்குது. இதில் 2 கேர்ள்ஸை வந்து கொலை பண்ணிட்டான். அதாவது வந்து ஷூட் பண்ணிட்டான் ஒரு பொண்ணை. இன்னொரு பொண்ணை வந்து என்ன பண்ணிட்டான்னா வந்து கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அஃப்ரீன் அந்த பொண்ணு பேர், இன்னொரு பொண்ணு பேர் வந்து ஷெஹ்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. மர்டர் பண்ணதை வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட வந்து அந்த ரெக்கவரி பண்ணியிருக்காங்க நிறைய பிஸ்டல், அப்புறம் வந்து நிறைய கேட்ரீஜஸ் அந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்து ரெக்கவர் பண்ணியிருந்துருக்காங்க. அதுலேருந்து இவங்க வந்து 2 பேரும் இப்போ சில மாதங்களாகவே தனியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவன் வந்து என்னென்னா ஒரு வெட்டிங் அந்த இதெல்லாம் வந்து குக் பண்ணுறவன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இவங்க யாராவது கெஸ்ட்டெல்லாம் யாராவது வராங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி இருக்கும்போது இவன் வந்து யாரையும் பார்க்க விட மாட்டான், அவங்க ரிலேஷன்ஸ் ஃபாதர் இல்லா அந்த மாதிரிலாம் விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. மர்டர் வந்து பண்ணியிருக்கான்ல. அப்புறம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஃபரூக்கோட அப்பா தாவூத் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 5-6 நாளாக வந்து என்ன உன்னோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் பார்க்கவே முடியலையே அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து அவங்கள வந்து ரெண்டட் ஹவுஸில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவன் வந்து அவங்க டீ ஏதோ வேணும்னு வந்து டெத் ஆன அன்னைக்கு வந்து கேட்டிருந்திருக்கான். அப்போ வந்து அவங்க போட போகும்போது தான் வந்து கோர்ட்யார்ட்கிட்ட போட போகும்போது தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கான். சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த குழந்தைங்க 2 பேர் வந்தப்போ தான் வந்து அவங்களையும் வந்து இவன் கொன்னுட்டான். ஃபரூக்கோட அப்பாவுக்கு வந்து ஏதோ சந்தேகமாக இருந்திருக்கு. இவன் வந்து சொன்னதில் இதை ரெண்டட் ஹவுஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னதில், ஷாம்லி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்கேன்னு சொன்னதில் டவுட் இருந்தனால போலீஸுக்கு வந்து அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அவருடைய கம்ப்ளைண்ட் பேரில் வந்து பார்த்துருக்காங்க, இன்ட்ரகேட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரகேட் பண்ணதில் வந்து அவன் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டான். இந்த மாதிரி காரணத்தினால தான் புர்கானா டிஸ்பியூட் இருந்தது, அதுவும் இல்லாமல் பண பிரச்சனை, அதனால தான் நான் வந்து என்னுடைய வந்து ரெப்யூட்டேஷன் போகுது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் மர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து இவன் ஒத்துக்கிட்டான். மர்டர் நடந்தது வந்து December 10 அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான்னா, சீக்ரெட்டாக வந்து அந்த இதெல்லாம் வந்து அவங்கள வந்து பரி பண்ணணும்னு கோர்ட்யார்டில் வந்து பரியல் அந்த இதெல்லாம் டீப்பாக வந்து பிட்டெல்லாம் தோண்டி எல்லாம் பண்ணியிருக்கான். ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணி வச்சுருந்துருக்கான். பட் அந்த போலீஸ்ட்டு அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் மாட்டின உடனே வந்து அந்த பாடிஸை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ட்ரிபிள் மர்டர் பண்ணவனுக்கு பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த புர்கா அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம காமிக்கணுங்கும்போது அந்த மாதிரி வந்து கட்டாயத்தின் பேரில் நம்ம அதை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இவன் வந்து அந்த கோவத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். கோவத்தில் எந்த ஒரு செயலை செய்யும்போதும் அது நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் தான் கொண்டு போய் முடியும். இப்போ வந்து அந்த 2 குழந்தைங்க செத்துடுச்சு, மீதி 3 குழந்தைங்க பாவம் தனியாக தான் இருக்கும். இப்போ இவனையும் வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து டேக் கேர் பண்ணுறவங்க யாராவது எடுத்து பார்த்துக்கிட்டா உண்டு, அவ்வளோதான். இறந்த அந்த குழந்தைங்க அவங்க அம்மா எல்லோரும் வந்து ஆன்மா சாந்தி அடையணும். கோபம் வந்து நம்மளை வந்து லைஃபையே வந்து புரட்டி போட்டுருன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.